தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த இரக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்து சேருங்கள். இன்றைய நாளிலே நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். இவர் ஒரு ராஜா தாவீது. இவர் ஒரு வழியாய் போய்கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் வந்து இந்த ராஜாவை நிந்திக்கிறார். இந்த மனுஷன் நிந்தித்து கேவலமாய் இவரை பேசுகிறார். அவர் ஏற்கனவே வேதனையிலேயும் வியாகுலத்திலையுமே இந்த பகுதியினால் நடந்து போகிறார். அந்த நேரத்தில் இந்த மனுஷன் வந்து இவருடைய பழைய ஒரு கோபக்காரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வந்து இவரை கேவலமாய் பேசி நிந்தனை மேல் நிந்தனையாய் நிந்தித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள் இவரை கொன்று போடவா என்று வெளிக்கிட்ட போது, இல்லை நீங்கள் அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த ராஜா என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இன்றைய நாளில் அவன் என்னை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக தேவன் இன்றைய நாளில் எனக்கு நன்மை செய்வார் என்று ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, உங்களை அநேகர் நிந்திக்க முடியும், உங்களை அநேகர் தூசிக்க முடியும், உங்களை அநேகர் குற்றப்படுத்த முடியும், உங்களை அநேகர் குறை சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அது உங்களுக்கு எதிராய் பொல்லாப்பையும் தீங்குகளையுமே அவர்கள் பேச முடியும். நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா, மனநொந்து போய்விட்டீர்களா, உங்களுக்கு இப்படி செய்து விட்டார்களே, இப்படி சொல்லிவிட்டார்களே என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். அவர்கள் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாய் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆகவே இந்த பிறருடைய நிந்தனையை சுமந்து இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்கிறது யாரு? நன்மை செய்கிற தேவன் வேண்டும். அந்த நன்மை செய்கிற தேவனுடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இருந்தால், சொந்த தெய்வமாய் நீங்கள் அவரை ஏற்றிருந்தால், அவர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பீர்களா? நம்மளோட வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறார்களோ அந்த நிந்தனைக்கு பதிலாய் தேவன் உங்களோட வாழ்க்கையிலே நன்மையை செய்வார். இதுவரை எவ்வளவு பேர் நிந்திக்கிறார்கள். உங்களோட பிறப்பை குறித்து நிந்திக்கிறார்கள், உங்களோட சரீரத்தை குறித்து நிந்திக்கிறார்கள், உங்களோட வாழ்க்கையை குறித்து நிந்திக்கிறார்கள், உங்களோட குடும்பத்தை நிந்திக்கிறார்கள், உங்களோட பிள்ளைகளை நிந்திக்கிறார்கள். இப்படி பல 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 விதமாய் நிந்தனை செய்கிறார்கள். ஆனால் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. மன உளைச்சலை, நிம்மதி இன்மையும், வேதனையும், கோபமும், கசப்பும், எரிச்சலும் தான் உங்களுக்குள்ள வருகிறது. ஏன் இவர்கள் என்னை குறித்து இப்படி பேசுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில் சொந்த தெய்வமாய் இருந்திருப்பாரானால், அவர்கள் நிந்தித்த எல்லா நிந்தனைக்கும் பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் நன்மையும் கிருபையும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை பின்தொடர்ந்து வரும். நன்மை பின்தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நன்மை செய்கிற தேவனாகிய இயேசு உங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டாம். யோசித்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றிருக்கிறீங்களா? இதுவரையும் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை அறிந்திருக்கிறீங்க. ஆனால் இயேசுவை நீங்கள் சொந்த தெய்வமாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஏற்றிருக்கிறீங்களா? அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு பிறர் நிந்திக்கிற நிந்தையின் நிமித்தம் உங்களோட வேதனையை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அதனால் இன்றைய நாளில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டார். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்து இந்த பூமியில் அன்பு கொண்டாரா? அந்த தெய்வீக அன்பு என்னவாம்? இயேசு என்கிற தம்முடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை
உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய சாபத்துக்காக, உங்களுடைய வியாதிக்காக, உங்களுடைய துக்கத்துக்காக இயேசுவை மரிக்கும்படி அனுப்பினார். பாருங்கள், உலகத்திலே யாராவது ஒரு மனுஷன் உயர்ந்தவன், படித்தவன், புகழ்பெற்றவன், அந்த அவனுக்காக ஒரு மனிதன் நீங்கள் கவனிப்பீங்க தீக்குளிப்பான் அல்லது மரிப்பான். அந்த ஆள் மரித்தால் அதை தாங்க முடியாமல் அந்த மனுஷன் இப்படியாய் ஒரு மனிதர்கள் மரிப்பதுண்டு. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சிலர் தேசத்துக்காய் மரிப்பார்கள், சிலர் தங்களுடைய மக்களுக்காய், இப்படி பல விதமான காரியங்களாய் இருக்கும். இராணுவ வீரர்களை பாருங்கள், தேசத்தை காக்கும்படியாய் தேசத்துக்காய் மரிக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த நாளில் என்னை நிந்திக்கிறார்கள், நான் எப்படி இருக்கிறேன்? சிரமப்பட்டவனாய் காணப்படுகிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த நிந்தனைக்கு பதிலாய் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று. அந்த நன்மை செய்ய வேண்டுமானால் என்னுடைய பாவ சாவ ரோகங்களுக்காய் சிலுவையில் மரித்தாரே, அந்த இயேசு என் வாழ்க்கையிலே தெய்வமாய் இருக்க வேண்டாம். அந்த இயேசு என் உள்ளத்திலே சொந்த இரட்சகராய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னை நிந்திக்கிறவர்களை பார்த்து, அதை நிமித்த நாம் வேதனை அடைகிறதை பார்த்து ஆண்டவர் என் மேல் மனம் இறங்கி எனக்கு நன்மை செய்வார். ஆதலால் உங்களை நிந்திக்கிறவர்களை திருப்பி நீங்கள் நிந்திக்கும்படி செய்ய வேண்டாம். அவர்கள் நிந்திக்கிறதை அவர்கள் நிந்தித்து போக விட்டோம். ஆனால் இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளவு நிந்தனை நிமித்தம் வேதனைப்பட்டு ஓடி ஒளித்து சில நேரம் சில வீதிகளால் போக மாட்டீர்கள். சிலருடைய நல்ல காரியங்களை கலந்து கொள்ள முடியாது. நிந்திக்கிறதுக்குண்டே ஒரு கூட்டம் வரும். நான் என்ன செய்யக்கூடும் என்று நீங்கள் கதறுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களோட சொந்த தெய்வமாய் உங்களோட உள்ளத்துக்குள்ள வரவேற்றுக் கொள்ளுங்கள். அவர் வரும்போது உங்களை நிந்திக்கிறவருடைய நிந்தனைக்கு பதிலாய் உங்களுக்கு அவர் நன்மை செய்து உங்களை நிந்தித்தவர்கள் வெட்கப்படத்தக்கதாய் உங்களை அவர்களுக்கு மேலே உயர்த்துகிற தெய்வம் இயேசு. ஆகவே நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய போகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கூப்பிடுங்க. அவர் வந்தால் போதும். அப்படியே உங்களை நிந்திக்கிறவர்களை நீங்கள் காண மாட்டீங்க. உங்களுடைய நிந்தனைக்கு பதிலாக ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்வார். ஆகவே நீங்கள் இதிலே என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜெபத்திலே அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நிந்தனைகளினாலே, பிறருடைய நிந்தனையினாலே வெந்து நொந்து கசந்து உடைந்து போய் ஆண்டவரே முலையிலே குந்திட்டு இருப்பது போல மறைந்து வாழுகிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை நீங்கள் பிரவேசிங்க, சொந்த தெய்வமாய் பிரவேசிங்க. அவருடைய பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க. உங்களுடைய சொந்த இரத்தத்தினால, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால கழுவி அவங்கள பரிசுத்தமாக்கி உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வந்த எல்லா நிந்தைகளுக்கும் பதிலாய் இரட்டைப்பான நன்மை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நிமிஷம் முதல் உம்மை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயா நன்மை பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார். காத்திருங்கள். ஆமேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற